வணக்கம். தாவேகாக்குள்ள இருக்க உட்கட்சி பிரச்சனை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மேல நெடுஞ்சாலைத்துறையில கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து எடப்பாடியோட உறவினர்கள், அப்புறமா எஸ்பி வேலுமணி இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த 2 தகவலையுமே இன்றைக்கி பார்க்கலாம். தாவேகாவுல உட்கட்சி பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா புஸ்லி ஆனந்த் தான் பொதுச்செயலாளர், கட்சியோட பொதுச்செயலாளர். அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறமா அருண்ராஜ், அதுக்கப்புறமா நிர்மல்குமார் இப்படின்னு ஒரு கோஷ்டி இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆள் எதிரி தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி, அரசியல் ஆலோசகர். அவர் சொல்கிறது தான் விஜய் கேட்குறாரு. புஸ்லி ஆனந்த் தான் இந்த கட்சியை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறத கூட கேட்க மாட்டேங்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி புஸ்லி ஆனந்துக்குமே கோபம் இருக்குது. புஸ்லி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு மோதல் இருக்குது. புஸ்லி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ் இந்த 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு தொடர்பே இல்லாத, ஆனால் கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்குது. அதனால ஜான் ஆரோக்கியசாமி மேலே இந்த 4 பேருமே பயங்கரமான ஒரு கடுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி வந்து சொல்கிறது தான் விஜய் கேட்குறாரு. எவ்வளோ தான் வந்து கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்னு சொன்னாலும் கட்சிக்குள்ளே இருக்க மாவட்ட செயலர்கள் எல்லாமே வந்து புஸ்லி ஆனந்துக்கு தெரியும், அவர் தான் கட்சியை கட்டுப்பாடோடு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாரு. அதனால தான் கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜான் ஆரோக்கியசாமி மேலே திசை திருப்பி விட்டாங்க. எதுக்காக கரூருக்கு திடீர்னு அந்த சைடு வந்து வண்டியை டேர்ன் பண்ணீங்க? கரூர் வந்து இப்போதைக்கு அவங்க கண்ட்ரோலே இல்லை. ஆனால் கரூருக்கு திடீர்னு வந்து போய் நம்ம கரூரில் ஒரு மீட்டிங் போடணும்னு எதுக்காக போனீங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க சொல்கிற காரணம் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி மேலே தான் குற்றச்சாட்டே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கெட் அவுட் புஸ்லி ஆனந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கட்சியை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி போட்டு கட்சியவே வந்து நாசம் பண்ணிகிட்ருக்க, உன்னுடைய அதிகார வெறி பசியில் வந்து நீ இந்த மாதிரி வேலையை பார்க்குற, தளபதியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கிற, கரூர் சம்பவத்துக்கு அப்போது நீ என்ன ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டியே, இது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் களத்தில் இறங்கி புஸ்லி ஆனந்துக்கு எதிராக வந்து அவங்க பாட்டுக்கு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது புஸ்லி ஆனந்துக்கு பயங்கரமான டென்ஷன். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஆதவ அர்ஜுனா டீம் அந்த சைடு இறங்கி எப்படியாவது வந்து புஸ்லி ஆனந்தை கட்சியை விட்டு வெட்டி விடணும், அந்த ஆளு பண்ணுற அக்கப்போர் தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லா மாவட்ட செயலர்களும் பார்த்திங்கன்னா புஸ்லி ஆனந்த் தான் நியமனம் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் எல்லாத்தையுமே தெரியும், யார் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற யாருக்கும் தெரியாது, மற்ற யாருமே நெருங்க விடுறது கிடையாது. மாவட்ட செயலர்கள் பேசணும் அப்படின்னோம்னா புஸ்லி ஆனந்த்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனர்கள்லாம் கடுப்பு. என்னடா இது, நம்மளும் கட்சியில் இருக்கிறோம், இந்த இப்போ கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, டெல்லியில் போய் அவ்வளோ பணத்தை கோடி கோடியாக கொட்டி நம்ம நீதிபதி எல்லாம் பிடிச்சி கிடிச்சு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டு வந்து நிற்கிறோம், ஒருத்தனும் ஒன்றும் பண்ணல, ஆனால் கட்சியில் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியா இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இவங்கெல்லாம் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட செயலாளர் மட்டும் நியமனம் பண்ணிவிட்டு நம்ம ஜெயிச்சிட முடியுமா? கட்சியில் நிறைய பொறுப்புகள் இருக்குது. அத்தனை பொறுப்புகளுக்குமே வந்து நம்ம ஆட்களை நியமனம் பண்ணுறதா வேணாமா? கட்சியில் அத்தனை பொறுப்புகளுக்கும் யார் இன்னும் நியமனம் பண்ணாமல் இருக்கிறீங்க? தேர்தல் நெருங்கிருச்சு, மாவட்ட செயலாளர்களை மட்டும் வச்சு தேர்தலை சந்திச்சிட முடியுமா? கட்சியில் இருக்க மற்ற பதவிகளையும் நிரப்ப வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து அவங்க எழுப்புகிறாங்க. அது உண்மை தான். நம்ம சும்மா பூத்து கமிட்டி அமைக்கிறோம், அதை கமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அமைச்சாங்க. அதுக்கப்புறமா பெருசாக ஒன்றுமே செய்யலை. அதெல்லாம் அமைச்சு முடிச்சிக்கணும்ல. அதெல்லாம் அமைச்சா கட்சி வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும். மாவட்ட செயலாளர் இருக்கார் அப்படின்னா, மாவட்ட செயலாளர் நம்பி ஒரு 2000 3000 பேர் வராங்க அப்படின்னா, அவர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவார்? அந்த கும்பலை கூட்டிகிட்டு வந்த கும்பலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாரா? விஜய் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாரா? அதுதான் நடக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே. மாவட்ட செயலர் என்ன செய்கிறாரு? விஜய் பக்கத்தில் போய் நிற்கணும், விஜய் கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதை பந்தாவாக நம்ம ஃபேஸ்புக்கு சமூக வலைதளங்களில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் கெட் அவுட் புஸ்லி ஆனந்த் அப்படின்னு சொல்லி நடக்கிற இந்த போராட்டம் கூட விஜய்க்கு தெரியாது. விஜய் அதை பற்றிலாம் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் 2வது மதுரையில் மாநாடு நடத்தின போது பார்த்திங்கன்னா, புஸ்லி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, அதே மாதிரி அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார் இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டியாக இருந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. சண்டை இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது, இந்த பஞ்சாயத்தை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த மாநாடு நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறமா இந்த பஞ்சாயத்தை பேசி முடிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விஜய் இருந்தாலும், அதுக்கப்புறமா அவர் வந்து அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. சரியாயிடும், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை ஏன் நம்ம பெருசு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி. அதே போல் வந்து
ஜான் ஆரோக்கியசாமி புஸ்லி ஆனந்தை பற்றி பேசுகிற ஒரு ஆடியோ கூட வெளிவந்துச்சு. அது கூட விஜய் கவனத்துக்கு போயிருக்குது. ஆனால் அதை பற்றி அவர் பெருசாகவே எடுத்துக்கல. சோசியல் மீடியாவில் தாவேகா கட்சிக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்து கெட் அவுட் புஸ்லி ஆனந்த்னு போட்டு ஒரு கட்சியை வந்து வளர்த்ததே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து புஸ்லி ஆனந்துக்கு ஆதரவாக முட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சைடு ஆதரவு அர்ஜுனா இவ்வளோ பெரிய சம்பவம்லாம் ஜான் ஆரோக்கியசாமினாலேயும் புஸ்லி ஆனந்தனால தான் நடந்தது. புஸ்லி ஆனந்த் பேசுகிறாரு, விஜய்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் எங்களை பேச விட மாட்டேங்கிறாரு. நாங்கள் யாராக இருந்தாலும் புஸ்லி ஆனந்த் உள்பட யார் பேசினாலுமே வந்து நேரடியாக விஜய்கிட்ட பேசவே முடியாது. அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணும், ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பேசணும். ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட பேசுவார். விஜய் பேசின பிறகு அவர் சம்மந்தப்பட்டவங்க இவங்கவுங்க இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகும் விஜய் என்ன செய்யணும், இவங்க கூட யார்கிட்டையுமே பேச மாட்டார். ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பேசுவார். அவர் ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக தான் புஸ்லி ஆனந்துக்கோ, ஆதவ் அர்ஜுனாவுக்கோ, அருண்ராஜுக்கோ, நிர்மல்குமாருக்கோ பதில் சொல்வார். விஜய் நேரடியாக வந்து யார்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸுக்கு போவார், பனையூருக்கு போவார், அவ்வளோதான். சோசியல் மீடியாவில் நடக்கிற சண்டை கிண்டை இதை பற்றிலாம் பெருசாக யாருக்குமே அவர் கண்டுக்கவே மாட்டார். 9 மணிக்கு அவர் பெட்ரூமுக்கு போவார், தூங்குவார். காலையில் எப்போ எந்திரிச்சு வராரோ அப்போ தான் அரசியலே பேச முடியும். பெருசாக அவர் வந்து இது பண்ண முடியாது. அவங்க அப்பா இருக்கார்ல சந்திரசேகர், அவரே வந்து விஜய்கிட்ட வந்து நேரடியாக பேச முடியாது. விஜயோட பிஏட்ட பேசணும். பிஏ வந்து அவர் வந்து விஜய்கிட்ட கேட்டுட்டு தான் பர்மிஷன் கொடுத்தா தான் வந்து அவரே பேச முடியும். பெத்த அப்பாவுக்கே விஜய் அப்படி கட்டுப்பாடு போட்டு வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக பேசிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இப்போ புஸ்லி ஆனந்துக்கும் ஆதவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேறாரு? கட்சியில் வந்து எந்த விதமான செல்வாக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு கிடையாது. அவர் அரசியல் ஆலோசகர் மட்டும்தான். அவர் எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்கிறது மட்டும்தான் அவருடைய எண்ணமே. அதை தாண்டி வந்து அவர் வந்து பெருசாக வந்து கட்சிக்குள்ளே எதுவுமே நிர்ணயிக்க முடியாது. ஆனால் அவர் பேச்சை விஜய் கேட்குறாரு. அவர் வந்து பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாக ஜான் ஆரோக்கியசாமி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏற்கனவே காங்கிரஸுக்கு வந்து அரசியல் ஆலோசகராக இருந்தார். அதே போல் பாமகவுமே அரசியல் ஆலோசகராக இருந்தவர் தான். அதனால் வந்து விஜய் அவரை வந்து ரொம்ப நம்புகிறாரு. அவர் சொல்கிறதுபடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் புஸ்லி ஆனந்துக்கு, ஆதவ் அர்ஜுனா இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவர் வந்து திமுகவோட சில்பர் செல்லாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் விஜய் ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை மட்டுமே கேட்குறாரு? அப்படி கேட்கக்கூடாதுல்ல. கட்சியில் பொதுச்செயலாளர் நான் தானே இருக்கிறேன் அப்படின்னு புஸ்லி ஆனந்தோட கோவம். புஸ்லி ஆனந்த் வந்து நான் இவ்வளவு செலவு பண்ணி வச்சுருக்கிறேன், இவ்வளவு செலவு பண்ணின பிறகுமே என்னை வந்து தளபதி வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு ஆதவ் அர்ஜுனாவோட கோபம். எதுக்குடா இந்த கட்சிக்கு வந்தேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணேன், என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே ஜான் ஆரோக்கியசாமி மேலே ஏன் பாயிறாங்க அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் கரூரில் விஜய் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அங்கே இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் ஒரு அரசியல்வாதியாக சந்திச்சிருக்கணும். சினிமா நடிகராக தப்பிச்சு வரக்கூடாது. ஆனால் அவர் அரசியல்வாதியாக அங்கே செயல்படலை. அதுதான் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட புஸ்லி ஆனந்த் போய் பயங்கரமான ஒரு சண்டையை போட்டிருக்கிறாரு. எப்படி வந்து நீ தளபதியை வந்து திடீர்னு கிளம்பி வந்துருங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி வந்துட்டார்ல, தலைவர் வந்துட்டார்ல, சென்னைக்கு வந்துட்டார்ல, அப்போ அந்த இடத்துக்கு அடுத்த இடத்துல இருக்குது யார்? புஸ்லி ஆனந்த். நீங்கள் தானே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல ஸ்பாட்டில் இருந்திருக்கணும். நீங்கள் ஓடி போய் ஏன் ஒழிஞ்சிங்க, ஏன் தலைமறைவானீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சைடு திசை திருப்பிட்டார். ஜாமீன் கிடைக்கலையா, என்னையை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்கன்னா அப்புறம் கட்சியை எப்படி இப்போ தலைமறைவான பிறகுமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையே. தலைமறைவானது தானே இப்போ வந்து கட்சிக்கு கெட்ட பேர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புஸ்லி ஆனந்த் சைடு ஜான் ஆரோக்கியசாமி திருப்பி விட்டார். இது வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையாக போச்சு. இனிமேல் புஸ்லி ஆனந்தை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜான் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாரு தளபதி. இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன கோவம்னா, ஏன்டா இந்த கட்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா நினைக்கிறாரு. காசு இருக்குது, பணம் இருக்குது, கோடி கோடியாக கொட்டி செலவு யாரையும் எதிர்பார்க்காம செலவு பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கிறார். இதை தான் விசிகாவிலையும் செஞ்சார். இப்போ வந்து தாவேகளை அதே தான் செய்கிறாரு. ஆனால் செஞ்சால் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம சொல்கிறத கேட்கணும். நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம்ல, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு வந்துருக்கிறோம். அவ்வளவும் பண்ணிட்டு வந்துட்டு இன்னமும் புஸ்லி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு வந்து என்ன முக்கியத்துவம் இருக்குது? நான் இங்கே ஆதவ் அர்ஜுனோட கோவம் என்னென்னா, நான் இப்போ விஜய்கிட்ட பேசணும் அப்படின்னோம்னா ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக தான் பேச வேண்டியிருக்கு. பேசினாலும் ஜான் ஆரோக்கியசாமி அவர் நினச்சா மட்டும்தான் விஜய் நேரடியாக சந்தித்து பேச முடியுது. மற்றபடி வந்து பேசவே முடியல. அதே தான் அருண்ராஜுமே சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி வந்து
சரியான ஒரு வழிநடத்தல் இல்லை. புஸ்லி ஆனந்தும் சரி, ஜான் ஆரோக்கியசாமியும் சரி, விஜய் வந்து சரியாக வழி நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவருமே சொல்லியிருக்கிறார். இப்படி வந்து என்னன்னா, அவங்கவுங்க நாட்டாமை பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயை கொண்டு போய் நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் விஜயோட செல்வாக்கு வந்து இன்னும் குறையலைன்னு வச்சுக்கங்களேன். இந்த 20,00,000 கொடுத்த பிறகு மக்கள் இன்னும் பெருசாக குறையலை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் கரூரில் தான் நிற்கணும் அப்படின்னு அவர் கரூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் கரூரில் நிற்கணும். இங்கே சம்பவம் நடந்துச்சுல்ல, இந்த சம்பவம் நடந்த இடத்துல விஜய்க்கு அதிருப்தி இல்லை, விஜய் மேலே மக்கள் வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, விஜய் கரூர் தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கரூர் தொகுதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சைடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்து தாவேகா கட்சினா புஸ்லி ஆனந்த் தான் தலைவர், வேணால் விஜயாக இருக்கட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலர் அப்படின்னு சொன்னால் புஸ்லி ஆனந்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ புஸ்லி ஆனந்த் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி புஸ்லி ஆனந்த் ஆதரவாளர்கள்லாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் அவங்க தனியாக ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. இப்படி நிறையா விஷயங்கள் வந்து தாவேகாக்குள்ளே இருக்குது. இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து ஒருங்கிணைக்கணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது விஜயோட எண்ணமாக இருக்கணும். அப்படி ஒழுங்குபடுத்தினா தான் கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனை பூதாகாரமாகி தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாகும். வேட்பாளர்களை கூட மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க காசு கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, பார்க்கலாம். 2வது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் நெருங்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து திமுக ஆரம்பிச்சு விடுமா? முதையே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பஞ்சாயத்து பண்ணினா நல்லா இருந்திருக்கும். இப்போ போயிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே வந்து 2019 வந்து நெடுஞ்சாலை தொடர்பாக ஒரு அறிவிப்பு விடுறாரு சட்டமன்றத்தில். அதற்கு வந்து 2000 கோடி ரூபா செலவு. நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து 2000 கோடி ரூபா வந்து இது பண்ணுறாரு. எங்கெங்கே ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, கோவை, தஞ்சை, ஒக்கடம் இந்த பகுதியில் வந்து சாலைகளை சீரமைக்கிறது, பராமரிக்கிறது அப்படிங்கிற வேலைக்கு 2000 கோடி ரூபா ஒப்பந்தம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரி, இந்த 2000 கோடி ரூபாயை வந்து ஒப்பந்தம் பண்ணுற செயல்படுத்தினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 வந்து கண்டிப்பாக வந்து அவர் செயல்படுத்தி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் போட்டாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தில் தான் முறைகேடு அதிக அளவில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா, ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக தகுதியே இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு இவங்களாம் ஒரு நிறுவனத்தை புதுசாக உருவாக்கி அந்த நிறுவனத்துக்கு தகுதி இருக்குதா தகுதி இல்லையான்னு தெரியல, அவங்களே சாலை ஒப்பந்தத்தை கொடுத்து கிட்டத்தட்ட அனுபவ சான்றிதழ் வாங்கி தான் எல்லாமே ஒப்பந்தம்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் உடனே ரெடி பண்ணி இவங்க ஆட்சி தானே, அப்போ எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர். டக்குன்னு இது பண்ணி எல்லா வேலையும் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இதை கண்காணிச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நிறுவனத்தை புதுசாக உருவாக்கி அனுபவ சான்றிதழ் வாங்குறாங்கன்னா அது என்னென்ன நிறுவனம்னு தெரியும்ல. ஆர்ஆர் இன்ஃப்ரா, அப்புறம் ஜேஎஸ்பி இன்ஃப்ரா, அப்புறம் கேசிபி இன்ஜினியரிங் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நிறுவனம். இந்த 3 நிறுவனத்தின் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து கவனம் வச்சுருந்துருக்குறாங்க. இது 3மே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட உறவினரோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினரோட நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முறைகேடு, வரி ஏய்ப்புலாம் கிடையாது, முறைகேடே பண்ணியிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. அதில் ஆர்ஆர் இன்ஃப்ராவில் வந்து என்ன நடந்திருக்குன்னா 1.65 கோடி ரூபா வரி ஏய்ப்பு இது லஞ்ச ஒழிப்பு பணத்தை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே போல் ஜேஎஸ்பி நிறுவனம் 8.5 கோடி ரூபா அரசுக்கு இழப்பீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே என்ன ஆட்டையை போட்டது, இதெல்லாம் கம்மியாக சொல்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையினை வந்து இப்போ விசாரணையை விரிவுபடுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் சமயத்தில் ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொடநாடு ஒன்று வழக்கு நடந்துச்சு இல்லை, அந்த 3 மாதத்தில் முடிப்பேன்னு முதலமைச்சர் சொன்னார்ல, இப்போ இருக்கிற முதலமைச்சர். அப்போது தேர்தல் அறிக்கையில் சொன்னார்ல, அதையும் அப்படியே ஞாபகப்படுத்தி கொடநாடு கேஸையும் வந்து அது கொஞ்சம் துரிதப்படுத்தியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போட்டு வச்சுக்கிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் நெருக்கடி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேர்தல் சமயத்தில் ஒரு கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா விஜயும் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது இது மாதிரி சூழ்நிலைகளை உருவாகும் போது விஜய் யோசிப்பார்ல, ஊழல் கட்சி இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த கட்சியோட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. தேர்தல் சமயத்தில் 2000 கோடி ரூபா
சாலை ஒப்பந்த பணியில் வந்து முறைகேடு எடப்பாடி பழனிசாமி அரசு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ கையில் எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை துரிதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் தான் அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த 2 விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து விரைவில் வந்து தாவேகா உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே தலையிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா? அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் புகார்களை குறி வச்சிருக்கிறாங்க. அந்த புகார்கள் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டாரங்களை வந்து குறிவைக்கும். அதே போல் எஸ்பி வேலுமணிக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.